Hi students, in this video we are going to deal with the new unit structural organization of animals. We have seen many animals around us. There are innumerable species in the world. It is very interesting and amazing to know the variety of organisms that are present in nature and also the habits of the animals. நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பீஷீஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அதோடைய ஒவ்வொரு தன்மையும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஆர்கானிசமும் அவங்கவுங்க ஹேபிட்டேட்ஸ் அவங்களுடைய லிவிங் பிளேஸ்க்கு தகுந்த மாதிரி தங்களை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க எப்படி இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்தோம்னா it will be very interesting. We all know kingdom Animalia. Kingdom Animalia includes all the animals. Kingdom Animalia is divided into two groups, invertebrata and chordata. Invertebrates includes the organisms which do not have the notochord. Invertebrates பார்த்தீங்கன்னா notochord இருக்காது. Chordates includes the organisms with notochord. சில ஆர்கானிசம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நோட்டோகார்டு இருக்கும். அந்த நோட்டோகார்டு உள்ள ஆர்கானிசம்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The habitat, structural organization and mode of reproduction is different in different organisms. ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், ஹேபிட்டேட் லிவிங் பிளேஸ், அவங்களுடைய ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன், எப்படி அவங்களுடைய ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டமும் ஃபங்க்ஷன் ஆகுது, அது அப்புறம் அவங்க எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய ஸ்ட்ரக்சரல் அப்பியரன்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அனாட்டமி, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், அதுவும் பார்த்திங்கன்னா கார்டேட்ஸ்க்கும் இன்வெர்டிபிரேட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு இன்வெர்டிபிரேட் படிக்க போகிறோம், ஒரு கார்டேட் படிக்க போகிறோம். அண்டர் இன்வெர்டிபிரேட்ஸ் we are going to learn about the Indian cattle leech. The zoological name for Indian cattle leech is Hirudinaria granulosa. இந்த Hirudinaria granulosaன்றது பார்த்திங்கன்னா அதோடைய ஜுவாலஜிக்கல் நேம். ஹிருடினேரியாவில் எப்போதுமே ஹெச் அந்த ஃபஸ்ட் ஜீனஸ், இது கிரானுலோசா ஸ்பீஷீஸ். ஜீனஸை எப்போதுமே கேபிட்டல் லெட்டரை ஸ்டார்ட் பண்ணணும். ஜீனஸ் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் கேப் போட்டு அந்த ஸ்பீஷீஸ் நேமை ஸ்மால் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது ஹிருடினேரியா கிரானுலோசா ஜுவாலஜிக்கல் நேம் எழுதும் போது ஹெச்சை கேபிட்டல் லெட்டர்லேயும் ஜி கொஞ்சம் கேப் விட்டு கிரானுலோசாவில் ஜியை ஸ்மால் லெட்டர்லேயும் நம்ம எழுதணும். எப்போதுமே ஜுவாலஜிக்கல் நேம், பயாலஜிக்கல் நேம், பாட்னிலையும் நம்ம எழுதும்போது நம்ம எப்போதுமே என்ன பண்ணணும்னா இதை ஒரே லைனில் தான் எழுதணும். நம்ம நோட்புக்கில் இடம் பத்தலை அப்படின்னா ஹிருடினேரியாவை ஒரு லைன்லேயும் கிரானுலோசாவை ஒரு லைன்லேயும் எழுதக்கூடாது. த ஜீனஸ் அண்ட் த ஸ்பீஷீஸ் ஷுட் பி இன் த சேம் லோக்கஸ், ஒரே லைன்லேயே அப்படியே இருக்கணும். We are going to learn about Indian cattle leech, Hirudinaria granulosa under invertebrates, and common rabbit, Oryctolagus cuniculus under chordates. Hirudinaria granulosa. It belongs to the phylum Annelida. Phylum Annelida includes the metamerically segmented worms with well-developed organ system. Annelidsல பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் அப்படியே பாடி டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டாக இருக்கும். ஒரு செக்மெண்ட்டில் இருக்கிற பாடி பார்ட்ஸ் பார்த்தா அடுத்த செக்மெண்ட்லேயும் இருக்கும். இந்த ரெண்டு செக்மெண்ட்டையும் டிவைட் பண்ணுற மாதிரி செப்டம் இருக்கும். இதை தான் ஃபைலம் அனலிடா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபைலம் அனலிடாவில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா செக்மெண்டடாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்கன் சிஸ்டம்ஸ் நல்ல டெவலப்டாக இருக்கும். திஸ் ஹிருடினேரியா கிரானுலோசா பிலாங்ஸ் டு த கிளாஸ் ஹிருடினியா. They belong to the order Nathobdelida. The genus is Hirudinaria, species is Granulosa. Habit and habitat. Hirudinaria granulosa is found in India, Bangladesh, Pakistan, Myanmar and also Sri Lanka. It lives in freshwater ponds, lakes, swamps and slow streams.
You all know ponds and lakes. What are swamps? சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. And also ஸ்லோவாக ஓடுற ஓடை, ஸ்ட்ரீம்ஸ்னா ஓடை. They are ectoparasitic. Parasites are organisms which live on other organism and feeds its nutrients. இது பார்த்தீங்கன்னா எக்டோபாரசைட்ஸ், உடம்புக்கு வெளியே இருக்கிற பேரசைட்டை எக்டோபாரசைட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்கிற பேரசைட்டை வந்து எண்டோபாரசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லீச் பார்த்திங்கன்னா எக்டோபாரசைட்ஸ், உடம்புக்கு வெளியே இருந்து தான் அது பிளட்டை வந்து உரியும். They feed on the blood of fishes, frogs, cattle and human. நிறைய ஸ்பீஷீஸ் ஆஃப் urinariயா இருக்குது. அது வந்து சிலது வந்து ஃபிஷ்ஷஸில் இருக்கும், சிலது வந்து ஃப்ராக்ஸில், கேட்டிலில், அப்புறம் பார்த்திங்கன்னா ஹியூமன்டையும் பிளட்டை உரியறதுக்கான ஸ்பீஷீஸும் இருக்குது. இட் இஸ் சாக்விவோரஸ். சாக்விவோரஸ் அப்படின்னா பிளட் சக்கிங் இன் நேச்சர். நேச்சராகவே அது என்ன பண்ணும், நம்ம பிளட்டை உறிஞ்சி வாழும். எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி. எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி அப்படின்னா அப்பியரன்ஸ், பார்க்குறதுக்கு அது எப்படி இருக்குது. சைஸ் அண்ட் ஷேப். The body of leech is soft, vermiform, elongated and segmented. vermiformன்றது நடுவில் கொஞ்சம் ப்ராடாகவும் ரெண்டு இடத்துல கொஞ்சம் டேப்பராக, ரெண்டு எண்ட்லேயும் மட்டும் டேப்பரிங்காக இருக்கிறது. elongated நல்லா நீண்டு இருக்கும், அதே மாதிரி செக்மெண்ட்டாகவும் இருக்கும். It becomes ribbon shaped when extended and almost cylindrical when contracted. அது பார்த்திங்கன்னா பிளட்டை உரியும் போது பார்த்திங்கன்னா அப்படியே சுருங்கி விரியும் அதோட கம்ப்ளீட் பாடி. அது அப்படியே விரிஞ்சு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரிப்பன் ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி சுருங்குறப்ப பார்த்திங்கன்னா அப்படியே சிலிண்டர் ஷேப்புக்கு வந்துடும். இட் வில் க்ரோ அப் டு த லெங்த் ஆஃப் 35 cm. Coloration. What is the color of leech? Dorsal side is olive green in color and ventral surface is orange yellow or orange red in color. Dorsal surface அப்படின்றது பார்த்திங்கன்னா பின்பக்கம் பார்த்திங்கன்னா ஆலிவ் க்ரீன் கலரில் இருக்கும். அதே வென்ட்ரல் சர்ஃபேஸ் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு எல்லோ இல்லை ஆரஞ்சு ரெட் கலரில் இருக்கும். செக்மெண்டேஷன். லீச்சோட செக்மெண்டேஷனை நம்ம மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டாமெரிசம் அப்படின்னா ஒரு செக்மெண்ட்டும் இன்னொரு செக்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி மொத்தம் எத்தனை செக்மெண்ட்ஸ் இருக்குன்னா 33 செக்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த செக்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று பின்னாடி ஒன்று அப்படியே கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா திரும்ப அப்படியே சூப்பர்ஃபிஷியலான மேலோட்டமாக ரிங்ஸ் ஆர் ஆனுலேயோட டிவைட் ஆகிருக்கும். இந்த 9 to 11 செக்மெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்ஜடாக இருக்கும். அதை வந்து கிளைட்டல்லம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரி, ஒன்லி டியூரிங் த ப்ரீடிங் சீசன். அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ப்ரீடிங் சீசன் அப்போ மட்டும் பார்த்திங்கன்னா அந்த குக்குன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த டைமில் மட்டும் இந்த கிளைட்டல்லம் ஃபார்ம் ஆகும். எந்த செக்மெண்ட்ஸ்லனா 9 to 11 செக்மெண்ட்ஸில். நெக்ஸ்ட் லீச்சோட பாடியில் பார்த்திங்கன்னா ரிசப்டார்ஸ் இருக்குது. த டார்சல் சர்ஃபேஸ், அதாவது அந்த பாடியோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா 5 pairs ஆஃப் ஐஸ் இருக்கும். அப்போ 5 pairs அப்படின்னா மொத்தம் 10 ஐஸ் இருக்கும். எந்த செக்மெண்ட்ஸில் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 5 செக்மெண்ட்ஸில் இருக்கும். அப்போது டோட்டல் 23 செக்மெண்ட்ஸ் இருக்கிறதுல அந்த ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸில் அதோட பாடியோட பின் பக்கத்தில் பார்த்திங்கன்னா 5 pairs ஆஃப் ஐஸ் இருக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா சென்சரி ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் என்னதுன்னா ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆனுலார் ரிசப்டார்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆனுலஸ்குள்ளேயும் இருக்கும். அதாவது ஒவ்வொரு செக்மெண்ட்டும் மேலோட்டமாக ஆனுலஸாக டிவைட் ஆகிருக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த ஆனுலார் ரிசப்டார்ஸ்ன்றது வந்து ஒவ்வொரு ஆனுலஸ்குள்ளேயும் இருக்கும். அதே மாதிரி செக்மெண்டல் ரிசப்டார்ஸ்ன்னு இருக்கும். அந்த செக்மெண்டல் ரிசப்டார்ஸ் அப்படின்றது வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஆனுலஸில் இருக்கும். ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன். ஒவ்வொரு செக்மெண்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஆனுலஸில் இருக்கிறது செக்மெண்டல் ரிசப்டார்ஸ். ஒவ்வொரு ஆனுலஸுக்குள்ளேயும் இருக்கிற ரிசப்டார்ஸ் வந்து ஆனுலர் ரிசப்டார்ஸ். அப்போது 2 விதமான ரிசப்டார்ஸ் இருக்குது. ஒன்று ஆனுலஸில் இருக்குது, இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு ஆனுலஸ் ஆஃப் ஈச் செக்மெண்ட்டில் இருக்குது. அதை செக்மெண்டல் ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சக்கர்ஸ்.
There are two suckers in leech. The sucker which is present at the anterior end is called as the anterior sucker. We also say the sucker as the oral sucker. இந்த சக்கர் எங்கே இருக்குன்னா லீச்சோட வென்ட்ரல் சைடில் இருக்கும். ஃபர்ஸ்ட் 5 செக்மெண்ட்டில் இருக்கும். The sucker which is present in the posterior end, கடைசியில் இருக்கிறது வந்து posterior sucker அப்படின்னு சொல்லுவோம். இந்த posterior sucker வந்து லாஸ்ட் 7 செக்மெண்ட்ஸ் ஃபியூஸ் ஆகி ஃபார்ம் ஆகிருக்கும். டோட்டல் 33 செக்மெண்ட்ஸில் லாஸ்ட் 7 செக்மெண்ட் ஃபியூஸ் ஆகி ஃபார்ம் ஆகிற சக்கருக்கு பேர் posterior sucker. The anterior sucker helps in feeding. மேலே இருக்கிற சக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஓரல் சக்கர்னு சொல்கிறோம். அது என்னவாக இருக்கும்னா வாயாக செயல்பட்டு என்ன பண்ணணும், சாப்பிட்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த ஆன்டீரியர் சக்கர் போஸ்டீரியர் சக்கர் ரெண்டும் சேர்ந்து இது வந்து என்ன பண்ணும், பாடியோட அட்டாச் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணணும். லோக்கமோஷன் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸுக்கு மூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணணும். அப்போது the anterior sucker will be helping in feeding. The anterior sucker and the posterior sucker will help to attach and also for the locomotion. This is the diagram of leech showing the dorsal view and the ventral view. This is the dorsal view and this is the ventral view. In the dorsal side you can see the first 5 segments have 5 pairs of eyes, and then in the ventral side you can see the first 5 segments the anterior sucker or the oral sucker is placed, and so these are the segments which are metamerically segmented. So you can see each segment is superficially divided into the annulus. Next you can see this is the posterior sucker which is formed by the fusion of the last 7 segments. The annus will be located in the last segment. External apertures present in leech. Mouth. Mouth is present in the middle of the anterior sucker or the oral sucker. So first 5 segmentsல இருக்குது anterior sucker. அந்த anterior suckerக்கு நடுவில் mouth இருக்குது. Anus is a small aperture that is found in the mid dorsal side of the 26th segment. Last 7 segments fuse ஆகி நமக்கு posterior sucker form பண்ணுது. அதுக்கு முந்தின செக்மெண்ட் வந்து 26th செக்மெண்ட்டோட மிட் டார்சல் சைடில் we can find the anus. Next are the nephridopores. This nephridopores will be present from the 6th to the 22nd segment. ஸோ வென்ட்ரல் சைடில் பார்த்திங்கன்னா 6th செக்மெண்ட்டில் இருந்து 22nd செக்மெண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா நெஃப்ரீடியா வந்து நெஃப்ரிடியோபோர்ஸ் மூலமாக வந்து வெளியே போகும். ஸோ இந்த நெஃப்ரிடியோபோர்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 17 pairs இருக்கும். Next we have the male genital aperture. This male genital aperture is found in the mid ventral opening. So ventral sideல நடுவில் இருக்கும். Second and the third annulae of the 10th segment. ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஆனுலையாக டிவைட் ஆகிருக்கும் அப்படின்னு படித்தோம். இந்த 10th செக்மெண்ட்டில் இருக்கிற செகண்ட் ஆனுலேக்கும் தேர்ட் ஆனுலேக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து மேல் ஜெனிட்டல் அபர்ச்சர். This is the female genital aperture. This female genital aperture will be found in between the second and the third annuli of the 11th segment. So 11th segmentல second annuleக்கும் third annuleக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து female genital aperture. What are the external apertures of leech? It may be asked as a formal question. Mouth. Mouth is located in the middle of the anterior sucker. Next we have the anus. Anus is a small aperture that will open into the mid dorsal side of the 26th segment. Next we have the nephridiopores. The nephridia, they will open into the exterior of the body by the 17 pairs of nephridiopores. The nephridiopores is present in the ventral side of the last annulus of each segment from the 6th to the 22nd segment. Next we have the male genital pore. The male genital pore is present in the mid ventral opening which is situated between the second and third annuli of the 10th segment. Next we have the female genital pore which lies mid ventrally between the
second and the third annuli of the 11th segment. Hope all have understood today's topic. Learn the question answers and post your answers. I am not getting proper response from you children for zoology. Kindly cooperate. Don't waste your time. Read your daily lessons. Thank you, children.